இன்னைக்கு நாம ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரம்மாண்டமான அகப்பயணத்துக்கு போறோம். நேயர்களான நீங்களும் எங்க கூடவே பயணிக்க போறீங்க. கண்டிப்பா. இது ஒரு சாதாரண அலசல் கிடையாது. ரொம்பவே ஆழமான ஒண்ணு. ஆமா. அதாவது உங்களுக்கு தெரியுமா? நாம வழக்கமா அந்த உலகத்த பாக்குற விதம் ஒரு இருட்டான அறையில இருந்துகிட்டு, கதவுல இருக்கிற ஒரு சின்ன சாவித்துவாரம் வழியா வெளிய நடக்கிற ஒரு பெரிய திருவிழாவ பாக்குற மாதிரி தான். கரெக்டான உதாரணம். அந்த துவாரம் வழியா எவ்ளோ பார்க்க முடியுமோ, அத மட்டும் தான் நம்ம முழு உலகம்னு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாவித்துவாரத்த விட்டு விலகி, ஒட்டுமொத்த திருவிழாவையும் நேரா பார்க்கறத பத்தி நம்ம பெரும்பாலும் நினைச்சு கூட பார்க்கறதில்ல. இப்போ இதுக்கு ஒரு உயிரியல் காரணமும் இருக்கு. பயாலஜிக்கல் ரீசன் சொல்றீங்களா? ஆ அதாவது நமது மூளைக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் டேட்டாவையும் ஒரே நேரத்துல ப்ராசஸ் பண்ற திறன் கிடையாது. அதனால நம்மோட பிழைப்புக்கு, அதாவது சர்வைவல்க்கு எது தேவையோ அதை மட்டும் வடிகட்டி ஒரு சுருக்கப்பட்ட உலகத்தை தான் அதை நமக்கு காட்டுது. வாவ்! ஓகே. ஆனா ஒருவேளை அந்த கதவு முழுசா திறக்கப்பட்டு, நீங்க அந்த இருட்டறையிலிருந்து வெளிய வந்து, அந்த பிரம்மாண்டமான ஒளியிலயும், அந்த திருவிழாவிலயும் ஒரு அங்கமா மாறினா எப்படி இருக்கும்? அதுதான் பேரண்ட் உணர்வு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம ஒரு புகழ்பெற்ற யோகியோட தனிப்பட்ட குறிப்புகளை திறந்து பார்க்க போறோம். ஒரு யோகியின் சுயசரிதையில வர்ற 14வது அத்தியாயம். அவரு சும்மா தத்துவமா பேசல, நிஜமாவே அந்த கதவை திறந்து வெளிய போன ஒரு மனிதர். பலரும் இந்த சமாதி நிலை அப்படின்னா அது உலகத்தை மறந்த ஒரு மயக்க நிலைன்னோ அல்லது கற்பனையான ஒரு தியான நிலைன்னோ நினைக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படிதானே நினைப்போம். ஏதோ கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி. இல்ல இல்ல, இந்த குறிப்புகள் அதை முற்றிலுமா மறுக்குது. மனித உடலோட நரம்பு மண்டலம் எப்படி எல்லையற்ற ஒரு பரிமாணத்துக்கு தன்னை மாற்றி அமைச்சுக்குது அப்படிங்கறத இது ரொம்ப நுட்பமா பதிவு பண்ணிருக்கு. ஓகே, இப்போ நாம கண்டென்ட்குள்ள போலாம். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டோட தொடங்குது. பிரபஞ்ச உண்மைகளை அறிவதற்கு முன்னாடி ஒரு மனிதனோட மனம் எப்படி இருக்கணும்னு இது சொல்லுது. அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாத மனம். ஆமா. பயணத்தை பாதியிலே விட்டுட்டு திரும்பிய அந்த சீடன் தன் குரு தன் மேல கோபப்படுவாருன்னு ரொம்ப பயந்து போய் நிக்கிறான். இது எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற பயம்தானே. கண்டிப்பா. சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டுட்டு போனா பொறுப்புல இருக்கிறவங்க கோபப்படுறது இயல்பு தானே. நாமும் அப்படித்தானே எதிர்பார்ப்போம். ஆனா குரு ஸ்ரீயுக்தேஸ்வர் என்ன சொல்றாருன்னா, சரி, சமையலறைக்கு சென்று உண்பதற்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு மிக சாதாரணமா கேக்குறாரு. சீடனுக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படி ஆச்சரியப்படாம இருப்பான்? நான் உங்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிட்டேன், நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன்னு அவன் வெளிப்படையாவே கேக்குறான். அதுக்கு குரு சொல்ற பதில் தான் இங்க ரொம்ப முக்கியம். நான் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதனால அவங்களோட செயல்கள் ஏன் விருப்பத்துக்கு மாறுபட்டதா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஆனா எனக்கு இது கொஞ்சம் நெருடலா இருக்கு. இப்போ இது நீங்க எனக்கு விளக்கியே ஆகணும். நான் ஆபீஸ்ல எந்த தகவலும் சொல்லாம லீவ் போட்டுட்டு அடுத்த நாள் போகும்போது என் மேனேஜர் என்னை கூப்பிட்டு கத்துவாருன்னு நினைச்சா? அவரு சூடா ஒரு காஃபி கொடுத்து உங்களை வரவேற்கிறாருன்னு வச்சுப்போம். ஆமா, எனக்கு உன் மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, வா வேலைக்கு போலான்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இந்த எதிர்பார்ப்புகளே இல்லாத ஒரு மனநிலைக்கும் பிரபஞ்சத்தை உணர்ற தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, இத புரிஞ்சுக்க நாம அகங்காரம், அதாவது ஈகோ எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும். குரு அங்க சொல்றாரு, தடை செய்யப்பட்ட ஆசைகள்ல இருந்து தான் கோபம் பிறக்கிறது அப்படின்னு. ஓ, ஆசைகள் தடைப்படும் போது கோபம் வருது. ஆமா, எதிர்பார்ப்புங்கிறது இந்த உலகம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு உங்க ஈகோ போடுற ஒரு நிபந்தனை. அது நிறைவேறாதப்போ உங்க மூளையில ஏமாற்றமும் கோபமும் உருவாகுது. புரியுது. அந்த அகங்காரம் இல்லாத நிலையில எதிர்பார்ப்புகளுக்கு இடமே இல்ல. எதிர்பார்ப்புகள் இல்லாதப்போ உங்க மனதோட ரேம் மெமரி முழுசா காலியா ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க நிஜத்தா அது இருக்கிறபடியே ஏத்துக்கிறீங்க. இந்த தெளிவு தான் பேரண்ட உணர்வை நோக்கி போறதுக்கான முதல் படி. வாவ்! ஈகோங்கிற அந்த வடிகட்டிய நீக்காம பிரபஞ்சத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ இதை நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். ஈகோ தடிக்கட்டிய நீக்கணுங்கிறது தியரி. ஆனா பிராக்டிக்கலா அது எவ்ளோ கஷ்டம்னு சீடன் தியானம் செய்ய உட்கார்றப்பவே தெரியுது. ஆமா, அவ மனம் சிதறுது. சில நாட்களுக்கு பிறகு அவன் தன் அறையில தீவிரமா தியானம் செய்ய முயல்றான். ஆனா அவனோட எண்ணங்கள் எல்லாம் வேடன் முன்னால் பறவைகள் சிதறுவது போல் சிதறுதுன்னு குறிப்புகள் சொல்லுது. அப்போ தூரத்துல பால்கனில குரு அவனை கூப்பிடுறாரு. அவனுக்கு ஒரே எரிச்சல் வருது. பயங்கர எரிச்சல். நாம தீவிரமா தியானம் செய்ய நினைக்கும் போது இவர் ஏன் தொந்தரவு செய்யறார்னு கோவப்படுறான். சீரியஸா சொல்லணும்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. ஒரு பெரிய யோகியா மாறப்போற ஒருத்தருக்கும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் மாதிரியே எண்ணங்கள் சிதறுவதும் கோபம் வருவதும் ஆச்சரியமா இருக்கு.
இது ரொம்ப இயல்பான விஷயம். மனித மூளை அப்படிதான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. நான் ஆன்மீக பயிற்சி செய்றேன்னு மனம் நினைச்சாலும் அது இன்னமும் சாதாரண மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். ஆமா, சீடன் தியானம் செய்யறதா நினைச்சுக்கிட்டு உண்மையில தன் எண்ணங்களோட ஒரு பெரிய மனப்போராட்டத்தை நடத்திட்டு இருந்தான். அவனோட அந்த போராட்டத்தை குரு உணர்ந்துகிட்டாரு. 3ஆம் முறை கூப்பிடும்போது அவர் குரல்ல ஒரு சிறு கண்டனம் இருக்கு. புயலில் அகப்பட்ட இலைகள் போல் உனது மனம் பறந்து கொண்டிருக்கிறது, இங்கு என்னிடம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆமா, அங்கே போனதும் நடக்கிற விஷயம்தான் எனக்கு இன்னும் வியப்பா இருக்கு. சீடன் வருத்தத்தோட அவர் பக்கத்துல போறான். குரு ரொம்ப அமைதியா உன் நெஞ்சார்ந்த ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டு அவன் மார்புல இதயத்துக்கு மேல மெதுவா ஒரு தட்டு தட்டுறாரு. அவ்வளவுதான். ஒரு சின்ன ஸ்பரிசம். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வெறும் மார்பில் தட்டினார், அவ்வளவுதானே. ஒரு சாதாரண பிசிக்கலான தொடுதல் எப்படி மூளையிலையும் உணர்வுலையும் இவ்ளோ பெரிய பிரபஞ்ச அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இது கேட்கறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கே. இது மேஜிக் இல்ல, இது மிக நுட்பமான நரம்பியல் மற்றும் ஆன்மீக அறிவியலோட கலவைன்னு சொல்லலாம். அப்படியா? எப்படி? இப்போ சீடன் பல மணி நேரமா தன் எண்ணங்களோட போராடிட்டு இருந்தான் இல்லையா? அந்த மென்டல் லூப்பை உடைக்க திடீர்னு ஒரு துல்லியமான பௌதீக தூண்டுதல் தேவைப்படுது. யோக சாஸ்திரத்துல இதயம் அப்படிங்கிறது அநாகத சக்கரம் இயங்குற மையம். ஓ, அநாகத சக்கரம். ஆமா, உணர்ச்சிகளும் அகங்காரமும் முடிச்சு போட்டிருக்கிற இடம் அதுதான். குரு தன்னுடைய உச்சக்கட்ட ஆற்றலை அந்த புள்ளியில செலுத்தினப்போ அது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி செயல்பட்டு சீடனோட மூளை அதுவைக்கு உருவாக்கி வச்சிருந்த அந்த சாவித்துவாரா வடிகட்டிய ஒரே நொடியில செயலிழக்க செய்யுது. ஓஹோ. அந்த துடுதல் அவன் மனதோட போராட்டத்தை ஆஃப் பண்ணிட்டு அவனோட விழிப்புணர்வை ஆன்மாவோட நிலைக்கு ஆன் பண்ணிடுது. அந்த வடிகட்டி விலகினதும் நடக்கிற விஷயங்களை அவன் விவரிக்கிறது அப்படியே மனக்கண்ல நிக்குது. அவனோட உடல் அசையாம வேரோடி நிக்குது. மூச்சு வெளியேற்றப்பட்டு உடல் இறந்தது போல் தோணுது. ஆனா உணர்வு நிலை இதுவரைக்கும் இல்லாத அளவு முழுமையான உயிருடன் இருக்கு. எல்லாமே கோள வடிவ பார்வை, அதாவது ஸ்பெரிக்கல் விஷனாக மாறுது. முன்னால் உள்ளத மட்டும் பார்க்காம சுற்றிலும் உள்ள அனைத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கறான். எனக்கு தோணுது, இது எப்படி இருக்குன்னா, நாம ஒரு டிஜிட்டல் மேப்ல ஒரு சின்ன தெருவை மட்டும் ஜூம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. திடீர்னு அந்த மேப்பை முழுசா ஜூம் அவுட் செய்தா நாடுகளோட எல்லைகள் எல்லாம் மறைஞ்சு ஒட்டுமொத்த பூமியும் ஒரே உருண்டையா ஒரு சிங்கிள் பிக்சரா தெரியுமே, அது போல அவனோட பார்வை விரியுது. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த ஜூம் அவுட் நடக்கும்போது அவனோட பார்வை சுவர்களை தாண்டி பயணிக்குது. மண்ணுக்குள்ள செடிகளோட வேர்கள் ஊடுருவிச் செல்ற மங்கலான ஒளியையும், வெகு தூரத்துல நடக்கிற மனிதர்களையும், ஆசிரம வாயில நிக்கிற ஒரு வெள்ளை பசுவையும் அவன் கண்களால பார்க்கல. பின்ன எதால பார்க்கறான்? தன்னுடைய விழுந்த விழிப்புணர்வால் நேரடியா உணர்றான். இந்த இடத்துலதான் குறிப்புகள் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யுது. சுற்றி உள்ள பொருட்கள் எல்லாம் அதிர்ந்து சலனப்பட ஆரம்பிக்குது. அதாவது அவனோட உடல், குருவோட உடல், கட்டடங்கள் எல்லாமே அதிர்ந்து முடிவுல ஒரு பிரம்மாண்டமான ஒளிக்கடல்ல உருகி கரையுது. தண்ணியில சர்க்கரை கரையற மாதிரி. இந்த இடம் நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. ஆனா எல்லாமே ஒளியாக மாறுதுங்கிறத நம்ம எப்படி லாஜிக்கா புரிஞ்சுக்கிறது? குவாண்டம் ஏற்பியலோட அடிப்படையில இத பாருங்க. ஒரு திடப்பொருள்னு நாம நினைக்கிறது என்ன? ஒரு மரமேசையோ சிங்களோ அல்லது உங்க உடலோ அடிப்படையில எல்லாமே அணுக்களால் ஆனது. கரெக்ட். அணுக்களுக்குள்ள இருக்கிறது வெறும் 99.9% வெற்றிடமும் அதிர்ந்து கொண்டிருக்கிற சக்தியும் மட்டும்தான். அதாவது எனர்ஜி அல்லது லைட். நீங்க ஒரு மேசையை தொடும்போது அது கடினமா இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட அணுக்களும் மேசையோட அணுக்களும் ஒன்றையொன்றை விளக்குறதால தானே தவிர அங்க உண்மையிலே திடமான பொருள்னு எதுவும் இல்ல. வாவ். மனித மூளை தனக்கு தேவையானதை மட்டும் சுருக்கி ஒரு திடப்பொருளா புரிஞ்சுக்குது. குருவோட தொடுதலால் அந்த மூளை வடிகட்டி நின்ன உடனே யோகி அந்த சாவித்துவாரத்திலிருந்து முழுமையா வெளியே பிரபஞ்சத்தை அதோட உண்மையான குவாண்டம் நிலையில பாக்குறாரு. அதாவது அதிர்ந்து கொண்டிருக்கும் தூய ஒளிக்கடலாகவே நேரடியா தரிசிக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம். அப்படின்னா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அடிப்படையில அதிர்ந்து கொண்டிருக்கும் ஒளிதான், எனர்ஜி தான் சொல்றீங்க. அப்போ எனக்கு ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வருது. எல்லாமே அதிர்வுகள்னா ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒரு அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். அப்படியானால் இந்த ஒளிக்கடலுக்கு ஒரு சத்தம் இருக்கணுமே. உங்களோட லாஜிக் மிக துல்லியமானது. அதையேதான் அந்த யோகியும் அடுத்த கட்டத்துல அனுபவிக்கிறாரு. அந்த ஒளிக்கடல்ல திளைக்கும் போது காதுகளால் அல்ல, தன் முழு உணர்வாலும் ஒரு பிரம்மாண்டமான நாதத்தை கேட்கிறாரு. ஓகே, ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அந்த சத்தத்தை அவர்
ஓம் அப்படின்னு விவரிக்கிறாரு. நாம யோகா கிளாஸ்ல கண்ண மூடிட்டு சாதாரணமா ஓம்னு சொல்வோம் இல்லையா? ஆனா அவர் இதை ஏதோ நாம வாயால சொல்ற வார்த்தை மாதிரி சொல்லல. பின்ன எப்படி உணர்றாரு? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பின்னணியில ஓடுற ஒரு சர்வரோட கம்ப்யூட்டர் கோட் மாதிரி அது ஒலிப்பதா சொல்றாரு. ஆமா, அதுதான் படைப்போட அடிப்படை அதிர்வலை. எந்த அதிர்விலிருந்து இந்த ஒளிக்கடல் உருவானதோ அந்த மூல அதிர்வின் நாதம்தான் அது. அதனாலதான் எல்லா தொன்மையான மதங்களும் இதை ஏதோ ஒரு வகையில பதிவு செஞ்சிருக்கு. ஓ, மற்ற மதங்கள்லயும் இருக்கா? கண்டிப்பா. பைபிள்ல இது ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு குறிப்பிடப்படுது. இஸ்லாத்துல அமீன்னும் ஹிந்து தர்மத்துல ஓம்னு சொல்றது எல்லாமே பிரபஞ்சத்தை நிலைநிறுத்தும் இந்த ஆதார சத்தத்தை தான். அப்போ கடவுளுங்கிறவரு ஏதோ மேகத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு நபர் கிடையாது. இல்லவே இல்ல. கடவுள் என்பது ஒரு எல்லையற்ற அள்ளள்ள குறையாத புத்தம்புதிய ஆனந்தம் அப்படிங்கிறத சீடன் ரொம்ப ஆழமா உணர்றான். அவனோட உணர்வு நகரங்கள், கண்டங்கள், சூரிய மண்டலம், நட்சத்திரங்கள்னு எல்லாவற்றையும் தழுவி விரிவடையுது. அந்த புத்தம் புதிய ஆனந்தத்துல பிரபஞ்சத்தோட எல்லைகளை எல்லாம் தொட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாற்றம். அவனுக்குள்ள மூச்சு மீண்டும் உள்ளே வருது. உடலுக்கு திரும்புறான். ஆமா, எல்லையற்ற பேருருவம் மறைஞ்சு மீண்டும் அந்த சின்ன உடற்கூட்டினுள் அவன் அடைக்கப்படுறான். இத அவன் எப்படி விவரிக்கிறான்னா, ஊதாரி பிள்ளை போல் தன் பேரண்ட வீட்டிலிருந்து சிற்றண்ட கூட்டிற்குள் மீண்டும் சிறையிடப்பட்டதாக உணர்றான்னு சொல்றான். அந்த உணர்வு வந்ததும் குருவோட கால்கள்ல விழுந்து நன்றி சொல்ல முயல்றான். அங்க ஏதோ ஒரு பெரிய தத்துவார்த்தமான உரையாடல் நடக்கும் நாம எதிர்பார்த்தா, ஆனா குரு அவனை தடுத்து, நீ அதிகமாக பரவசத்திலே இருக்கக்கூடாது, உலகில் உனக்கு நிறைய வேலைகள் உள்ளன, போய் ஒரு துடைப்பத்தை எடுத்து வா, பால்கனிய பெருக்கிவிட்டு கங்கை கரைக்கு நடக்கலாம்னு சொல்றாரு. இது ஒரு அற்புதமான தருணம். ஆனா எனக்கு என்னமோ இது என்னது இது? பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே பார்த்துட்டு அந்த சோர்ஸ் கோடையே தொட்டுட்டு வர்ற ஒருத்தங்கிட்ட போய் மாடிய பெருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பஸ்கில். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு ரொம்பவே மூட் அவுட் ஆகுற விஷயமா இருக்குமே. மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தோணும். நான் பிரபஞ்சத்தை கண்டுட்டேன், எனக்கு எதுக்கு இந்த பெருக்கிற வேலை அப்படின்னு ஈகோ எழலாம். ஆனா இந்த குறிப்புகள்லயே மிக ஆழமான, மிக முக்கியமான பாடம் இதுதான். ஏன் அந்த துடைப்போம்? ஏன்னா உண்மையான ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது யதார்த்தத்திலிருந்து தப்பிச்சு ஓடி ஏதோ ஒரு பரவச நிலையில மிதக்கிறதில்ல. அப்படி மிதந்தா அது வெறும் ஆன்மீக அகங்காரமா, ஸ்பிரிச்சுவல் ஈகோவா மாறிடும். மிக உயர்ந்த ஆன்மீக நிலைங்கிறது ஆழமான சமநிலை, கிரவுண்டட்னஸ். புரியுது. உங்க உள்ளுக்குள் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பிரம்மாண்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல வெளி உலகத்துல மிகச்சாதாரணமான ஒரு அன்றாட வேலையை தரைய பெருக்கிறது கூட முழுமையான ஈடுபாடோட உங்களால செய்ய முடியுதா அப்படிங்கிறது தான் உண்மையான பரீட்சை. அந்த துடைப்பம் அவனை மீண்டும் யதார்த்த பூமியில ஆழமா நிலைநிறுத்த ஒரு கருவி. வாவ்! பிரபஞ்சத்தை தலையில சுமந்து கொண்டே தரைய பெருக்குவது, இது ரொம்பவே ஆழமான ஒரு பார்வையா இருக்கு. பரவசத்துல தப்பிச்சு ஓடாம கடமையோட இணைஞ்சிருக்கிறது தான் உண்மையான முதிர்ச்சி இல்லையா? கண்டிப்பா. இதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் கங்கை கரையில நடக்கும்போது குரு இத பற்றி இன்னும் சில விஷயத்த தெளிவுபடுத்துறாரு. மனிதர்கள் ஏன் சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆமா, கங்கை கரையில நடக்கும்போது குரு சொல்றாரு, வெளியுலக ஆசைகள் நம்மை உள்ளுக்குள் இருக்கும் சொர்க்கத்திலிருந்து துரத்தி விடுகின்றன. மனிதன் ஏன் எப்போதுமே நிம்மதி இல்லாம அலைகிறான்? ஏன்னா மனிதர்கள் அடிப்படையில அந்த எல்லையற்ற ஆனந்தத்தோட ஒரு சிறு பகுதி. நாம அந்த பேரண்ட வீட்டிலிருந்து வந்து இந்த உயிரியல் கூட்டிற்குள் அடைப்பட்டிருக்கோம். நமக்கு தேவையானது அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தோட தொடர்பு. ஆனா நாமும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன பொருட்கள்ல சந்தோஷத்தை தேடுறோம். கரெக்ட். ஒரு புதிய வேலை, புதிய காரு, மற்றவங்களோட பாராட்டு, இப்படி இதுல அந்த எல்லையற்ற திருப்தியை தேடுறோம். எல்லையற்ற ஒரு தாகத்தை வரம்புக்குட்பட்ட பொருள்களை வச்சு எப்படி தீர்க்க முடியும்? சுருக்கமா சொல்லணும்னா, வெளியுலக பொருட்களை வச்சு சந்தோஷத்தை தேடுறது தாகத்துக்கு கடல் தண்ணிய குடிக்கிற மாதிரி தான். எவ்ளோ குடிச்சாலும் தாகம் அடங்காது, இன்னும் அதிகமா தான் ஆகும். 100க்கு 100 உண்மை. ஆனா இந்த சமாதி நிலைங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற வற்றாத நன்னீர் ஊற்ற கண்டுபிடிக்கிற மாதிரி. அங்க போயிட்டா அப்புறம் வெளி உலகத்துல எந்த பொருளும் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உங்களோட தனிப்பட்ட எல்லைகள் என்பது ஒரு பிரமை, இல்யூஷன் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துடுறீங்க. நீயே நான், நானே நீ அப்படின்னு சீடன் பின்னால் எழுதின சமாதி கவிதையோட வரிகள் இதத்தான் உணர்த்துது. அகங்காரத்தோட எல்லைகளை உடைக்கிறது. ஆமா, உலகமோ நாமோ வேற வேற இல்ல, எல்லாமே அந்த ஒளிக்கடலோட ஒரு சிறு துளிதான்
அப்படிங்கிற அந்த புரிதல் வரும்போது எந்த சின்ன விஷயமும் உங்களை எளிதில பாதிக்காது. நீங்க அந்த பிரபஞ்ச நடனத்தின் ஒரு அங்கமாகிடுறீங்க. இந்த அகப்பயணத்தோட ஆழம் நிஜமாவே வியக்க வைக்குது. சிதறிய மனதோட தியானத்துல உட்கார்ந்த ஒரு மனிதன் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு குருவோட தொடுதலால் தன் மூளையோட வடிகட்டியை கடந்து பிரபஞ்சத்தையே ஒளியாக கண்டு மீண்டும் உடலுக்கு திரும்பி வந்து ஒரு துடைப்பத்தை கையில் எடுத்தது வர. ம்ம். இது வெறும் ஒரு மாயாஜால கதை கிடையாது. மனித பிரக்ஞையின், ஹியூமன் கான்ஷியஸ்னஸின் ஆகப்பெரிய சாத்தியக்கூறு. உண்மைதான். பிரம்மாண்டமோ மிக சாதாரண யதார்த்தமோ ஒன்றோடு ஒன்று முரண்படுபவை அல்ல. அவை ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து கத்துக்க முடியுது. சரி, இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் பெரிய யோகிகளுக்கு சாத்தியம், எனக்கு இதனால என்ன பயன் அப்படின்னு. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஆமா, அடுத்த முறை நீங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு எரிச்சல் ஆகும்போதோ அல்லது மணிக்கணக்கா உங்க ஸ்மார்ட் போன் திரைக்குள்ளேயே மூழ்கி போய் யார் மேலேயோ கோவப்படும் போதோ நாம ஆரம்பத்துல பேசின அந்த இருட்டு அறையோட சாவித்துவாரத்தை நினைச்சு பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற அந்த சின்ன ஸ்ட்ரெஸ், அந்த சின்ன கோபம், அதுக்குள்ள நீங்க நிரந்தரமா அடைபட்டு போகல. கண்டிப்பா இல்ல. நீங்க ஒரு சின்ன துவாரம் வழியா உலகத்தை பார்க்க தேர்வு செஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு கணம் அந்த சாவித்துவாரத்துல இருந்து உங்க கண்களை சற்று பின்னால் விலக்கி பாருங்க. உங்களை சுற்றி இருக்கும் ஈகோ வடிகட்டிகளை தளர்த்தி முழுமையா ஜூம் அவுட் செஞ்சா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன காட்ட காத்திருக்குன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க.